ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி, அதாவது இந்திய கடற்படையிலேருந்து எஸ்எஸ்சி ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் டெக்னிக்கல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நேவி எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ஜூன் 2025 கோர்ஸுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 250 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 வந்து பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindiannavy.gov.in அப்படின்னு தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 செப்டம்பர் 2024 21 செப்டம்பர் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை லேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அதாவது உங்களுடைய மார்க் அடிப்படையில் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை 2000 1 ஜூலை 2004 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஆஃபீஸர் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 250 வேக்கன்சி இருக்குது இந்த எஸ்எஸ்சி ஆஃபீஸர் போஸ்ட்லேருந்து. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி ட்ரை பண்ண முடியும். இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நான் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.